Hallelujah. அந்த வசனத்தை படிப்போம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து படிப்போம். Can we read the verse from the book of Amos chapter 9 verse 11? அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் சொன்ன காரியம் the God's reveal. இந்த வசனத்துல எனக்கு நான் 1ஆம் தேதி வரையும் என்ன புரிஞ்சிருந்தேன்னா, what I understood till first of the day. ஹல்லேலூயா. Hallelujah. இழந்து போன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். God restore the blessings which we lost. இழந்து போன மகிமையை கொடுப்பார். God will restore the honor which lost. எங்க சீர்கெட்டு போச்சு எல்லாம் சீர்படுத்துவார். Whatever damaged, God will repair it. மீண்டும் என் பழைய நிலைமைக்கு திரும்பி வருவோம். Again I will back to my existing position. நல்லதுதான். It's good. ஓகே தான். It's okay. ஆனா அந்த வசனம் எனக்கு ஒன்னும் திருப்தியாப்படல. But I'm not satisfied with the word. ஏன்னா நான் எதிர்பார்க்கிற என் தேவன் பெரியவர். Because I'm expecting my God is great. நாளுக்கு நாள் புதிய காரியங்களை செய்கிற தேவன். Day by day God will do new things. ஏற்கனவே இருந்த வாழ்க்கை ஒன்றும் விசேஷமான வாழ்க்கை இல்ல. My earlier life is not good. ஹல்லேலூயா. Hallelujah. ஏற்கனவே இருந்த வாழ்க்கை ஒன்றும் விசேஷமான வாழ்க்கை இல்ல. My earlier life was not good. மீண்டும் அதே வாழ்க்கை வருது ஒன்றும் பெரிய ஒரு மாற்றம் தெரியல. It's not a great thing, seems to be not great. I'm getting into my existing life. ஒருவேளை நான் நல்லா ராஜாவா வாழ்ந்திருந்து, if I would have lived like a king, இப்ப பிச்சை எடுக்கிற சூழ்நிலை இருந்தா, if I'm now begging, மீண்டும் ராஜாவாய் கொடுக்கறாருன்னா சந்தோஷப்படலாம். if I would happy if I am placed back my earlier king's life. வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் நெருக்கத்தின் வாழ்க்கை. But the life I lived was a trouble. நாளுக்கு நாள் இப்பதான் டெவலப் ஆயினே இருக்கும். Now I'm day by day we developing. ஹல்லேலூயா. Hallelujah. மீண்டும் இதுவா என்ன வார்த்தை ஆண்டவரே, எனக்கு ஏதாவது பேசுங்க ஆண்டவரே. God speak to me. எனக்கு இந்த நைட்டுக்குள்ள எனக்கு ஒரு வார்த்தை வேணும். This night I need a word from you, Lord. நான் சண்டே பிரேயர்க்கா மெசேஜ்க்கா நான் கேட்கல, எனக்கு வேணும். I'm not asking for Sunday service. I am asking word for myself. அப்ப கர்த்தர் பேசினார். God spoke with me. Hallelujah. Hallelujah. அந்த வசனத்தை நாலா பிரிச்சார். God divided that verse into 4. அத ஒத்து பாருப்பா. You just look keen. அந்த வசனத்தை கொஞ்சம் பாரு. You just look at the word. அந்த வசனத்தை நல்லா பாரு. You just look the word keenly. அந்த வசனத்தை கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்செடு. You just segregate the word. அத ஒவ்வொண்ணா உற்று நோக்கு. You just look each and every word keenly. அத பார்த்துட்டு என்கிட்ட பேசுங்க. You just look those and then talk to me. அத நான் அந்த வசனத்தை நான் என்ன பண்ணேன், நாலா பிரிக்க ஆரம்பிச்சேன். I started segregate the word. வசனத்தை படிங்களே. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, அந்நாளிலே விழுந்து போன தாவீது கூட எனக்கு இது வேண்டாம். எப்போது நெகட்டிவா பேசுறது, முடிஞ்சு போனது, என் நகை போச்சு, வீடு போச்சு, அதே பேசுறது முக்கியமா? எனக்கு வேணாம் ஆண்டவரே, விட்டுறேன். அடுத்தது திரும்ப எடுப்பித்து இது எனக்கு வேணும். I need it again took. ஹல்லேலூயா. Hallelujah. பாசிட்டிவான வார்த்தை. I need a positive word. ஹல்லேலூயா. Hallelujah. எனக்கு உயிர்ப்பிக்கிற வார்த்தை வேணும். I need a word gives life. ஏற்கனவே செத்து போன காரியம், the earlier death, ஐயோ என் இடம் போயிடுச்சு, the place lost, என் வாழ்க்கை போயிடுச்சு, my life gone, என் சூழ்நிலை போயிடுச்சு, my situation என் பிசினஸ் வேலை எல்லாம் போயிடுச்சு, business job everything, என் சரீரம் போயிடுச்சு, my flesh gone. இதையே பேசுறத காட்டிலும் instead of speaking all these things, தேவனிடத்துல இருந்து வருகிற the things come from God. உயிர்ப்பிக்கிற வார்த்தை எனக்கு வேணும். The rejuvenating word. முதல் வார்த்தை திரும்ப எடுப்பித்து. The first word I will take. Hallelujah. Hallelujah. Retain. Retain. திரும்ப எடுப்பித்து. Sorry, again I will take. Hallelujah. Hallelujah. இந்த வார்த்தையை முதலாவது வசனமாய் this word I take as a first one. அதை எடுத்துக்கொண்டேன். I captured the word. அடுத்த வசனம் அப்படியே தொடர்ந்து படிங்களே. அதன் திறப்புகளை அடைத்து போதும். இதுவும் பாசிட்டிவான வார்த்தை. எல்லா குறைகளையும் அடைக்கிறது, எல்லா ஓட்டையும் அடைக்கிறது, எல்லாவற்றையும் நமக்கு எங்கெங்க கேப் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ற அடைக்கிற காரியம். This is also a positive word to fix all the gap and hole wherever lacking. அடுத்தது அதில் பழுதாய் போன அதை சீர்படுத்தி. பழுதாய் போனது நம்மளுக்கு தேவையில்லை, சீர்படுத்துறது பாசிட்டிவானது. ஹல்லேலூயா. Ruins is not required but rebuild is a positive one. ஹல்லேலூயா. அப்ப சீர்படுத்துற காரியம் மூணாவது. The third one is rebuilding.
படிங்க. பூர்வ நாட்களில் இருந்தது போல, பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will establish it. இத நாளா பிரிச்சுட்டேன். பைபிள் வச்சிருக்கவங்க அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கங்க. Those who have Bible, you just underline these 4 words. பேனா இருந்தா பக்கத்துல வாங்கி அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. You just make a note of it. முழு வசனம் இல்ல, நான் சொல்ற காரியம் மட்டும். திரும்ப எடுப்பித்து திறப்புகளை அடைத்து சீர்படுத்தி ஸ்தாபிப்பேன். Establish. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. பண்ணுங்க சீக்கிரம். இந்த வருஷம் இந்த 4 பாயிண்ட்ல உனக்கு என்ன வேணும்ன்றது நீ தான் சூஸ் பண்ண போற. You need to choose which one you need from these 4 words. நம்ம சொல்லுவாங்க, நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா, If you went supermarket, ஷாப்பிங் மாலுக்கு போனா, when we approaching shopping mall, இத வாங்கணும் உன்னை யாரும் பிரஸ் பண்ண மாட்டாங்க. no one push you to buy certain things. எல்லாம் டிஸ்ப்ளேல இருக்கும். They kept everything on display. உனக்கு எது தேவையான எடுக்கற அது உனக்கு பிரயோஜனமாய் மாறும். Whatever you selected, it turned to be useful to you. அதுக்காய் பணம் கொடுக்க தேவையில்லை. You don't need to pay for this. சூப்பர் மார்க்கெட் போனா பணம் கொடுக்கணும். If you go to supermarket, you need to pay. இயேசு தன் இரத்தத்தை உனக்கு கிரயமாய் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமே. கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுமா. To us a gift. கரங்களை தட்டுவோமா. Can we clap and glorify God? இப்போ எனக்கிட்ட கேட்டேன். Then I நாளா asked பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்தாபிப்பேன்ன்ற அந்த வார்த்தை என் இருதயத்தை உலுக்க ஆரம்பிச்சது. the word shake my heart, established. ஹalleluya. Hallelujah. இது மோட்டிவேஷனான வார்த்தை. It seems to be motivation. ஸ்தாபிக்கிறது என்றால் புதிய காரியங்களை செய்கிறதா இருக்கலாம். Maybe the established is doing a new thing. நிலைப்படுத்துறதா இருக்கலாம். Maybe it fixing. ஹalleluya. Hallelujah. ராஜ்யத்தில் கிரீடத்தை சூற்றுறதா இருக்கலாம். Maybe it gives a crown in the kingdom. புதிய காரியங்களை உருவாக்குறதா இருக்கலாம். Maybe creating a new thing. ஹalleluya. Hallelujah. சில காரியங்களை ஸ்டெடிப்படுத்துவதாய் உறுதிப்படுத்துவதாய் இருக்கலாம். Some of the things he fixed and confirming. ஹalleluya. Hallelujah. இது எனக்கு எடுத்துக்கிட்டேன். I took this word. ஹalleluya. Hallelujah. அடிக்கடி சொல்லலாம் இன்மேட்டு கர்த்தர் நம்மளை இந்த ஆண்டு ஸ்தாபிக்க பண்ண போறார். ஹalleluya. Frequently Hallelujah. the word God going to establish us. நான் உங்ககிட்ட கேக்குறது, I am asking you, நீங்க என்ன எடுக்க போறீங்க? which one you going to choose from the 4 one? உன் வாழ்க்கை தீர்மானம் நீ தான் எடுக்கணும். You need to determine your life. ஹalleluya. Hallelujah. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் ஒரு பிள்ளை எந்த பிரச்சனையில இருக்குன்னு. Jesus know it your problem. ஆனா கிட்ட வந்த ஒரு வார்த்தை தான் கேட்பாரு, உனக்கு என்ன செய்யணும் நான் விரும்புறேன். If you go to Jesus, he will ask what you want me to do. ஹalleluya. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். தங்குவேன். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். ஆமென். Amen. வியாதி இல்லைன்னு சொல்லல, வியாதி இருக்கு. I'm not telling you there is no ஆனா உன்னை நான் தப்புவிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென். வறுமை இருக்கு, வேலை இருக்கு, வேலை இல்ல, ஆனா உனக்கு நான் வேலை தருவேன். There is a poverty and jobless, but I will give you a job. எங்க வருமானம் இருக்கு, ஆனா உன் பிசினஸ்க்கு நான் வருமானத்தை கொடுப்பேன். But there is no income, but I will give income to your business. எங்க போர்ல தண்ணி வராது, ஆனா உன் போர்ல தண்ணி வரும். Nobody they will find water on the well. எல்லா குடும்பம் கஷ்டத்துல இருப்பாங்க, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். Most of the people are trouble, but your family is blessed. எல்லா குடும்பத்துல குழந்தை பிறக்கிறதே கஷ்டமா இருக்கு, ஆனா உன் பிள்ளைல வசவசமா குழந்தை பெத்து போடுவேன். Some of the family difficult to get children, but your family will get children. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. பிரச்சனை மத்தவங்களுக்கு, The problem is for. சொல்லுங்களே, எனக்கு இல்ல. It's not for me. சொல்லுங்க, கை நெஞ்சில சொல்லுங்க, எனக்கு இல்ல. You just place. ஏன்னா நான் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறேன். There is no problem for me because I received the God's நீ promise. வாழுகிற உலகத்துல பிரச்சனை உண்டு. There is a problem at the word you live. தேவன் சொல்றார் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. God said, I am not telling you there is no problem. பிரச்சனை இருக்கு, There is a problem. ஆனா அது உன்னை சேதப்படுத்த. But it won't touch you. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். Those who believe say amen. படிமா. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். கர்த்தர் சொல்ற பிரச்சனை இருக்கு, There is a வியாதி இருக்கு, ஆனா உன்னை ஒண்ணும் பண்ணாது. But nothing will harm you. ஏன்னா அந்த சிறகுலாம் நான் தான் உன்னை போய் மூட போறேன். Because I will cover you from my pinions. மூணாவது ஒமேகான் கொரோனால புதிய வியாதிகள் வர போகிறது, அதுக்கு நான் தான் உன்னை பாதுகாக்க போறேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். Whatever new variant and disease comes, but among those things I'm going to save you. ஹalleluya. Hallelujah. படிமா. அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும். சத்தியம் The கேடயம் faithfulness is a shield. அந்த அடைக்கலம் சத்தியம், இதுதான் வசனம், வாக்குத்தத்தம். The word and promise is the refuge and shield. படிமா. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், இரவுல மழை வரலாம்,
இல்ல நோட்டீஸ் செல்லாதுன்னு சொல்லலாம், இல்ல புதிய சட்டங்கள் போடலாம். ஏன்னா இரவுல தான் இப்ப என்ன பண்றாங்க, 144 சட்டம். இன்னைக்கு இந்த நாளைக்கு என்ன லாக்டவுன் எப்ப தெரியும் உங்களுக்கு? When you come to know the lockdown news, நிறைய அதிர்ச்சியான செய்திகள் எல்லாம் இரவுல. இப்ப சொல்லுங்களேன், இரவுல என்ன சட்டம் வந்தாலும் சரி, whatever new laws come at the midnight, சொல்லுங்களேன், என்ன சேதப்படுத்தாது, nothing harm me. படிங்கம்மா. பகலில் பறக்கும் அம்புக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். நைட்ல சட்டம் போட்டுருவாங்க, காலையில அம்பு வரும், ஸ்டிக் வரும், வண்டி ஓடி வந்து தூக்கி அடிப்பானுங்க. They will create a law at night and the morning the arrows come to us. ஹalleluya, Hallelujah. நைட்டே அதிர்ச்சிக்குள்ள ஆக்கிடுவாங்க. They surprised us in the night. இன்னைக்கு லாக்டவுன், வெளியே கொரோனா வரக்கூடாதுனாங்க, ஆனா இயற்கை என்ன பண்ணுச்சு, செம்ம மழை, ஒருத்தனும் வெளியே வரடாம பார்த்துட்டாங்க. They plan to put lockdown, but what nature did, நம்ம நினைக்கிறது ஒண்ணு, rain. ஆனா நடக்கிறது ஒண்ணா இருக்கும். We think something, but the reality will happen different. ஆமென். அன்பு சகோதரனே சகோதரியே, My beloved brothers and sisters, வாக்குத்தத்தத்தை பெற்ற நீ, those who receive நீ விசுவாசம் உள்ளவனாய் காணப்படணும். you should seems to be a, இரவுல 1000 சட்டங்கள் உனக்கு விரோதமாய் ஏற்படலாம். maybe lot of thousands அரசாங்கம் உனக்கு எதிர்ப்பாய் அநேக காரியங்களை எடுத்து உனக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கலாம். maybe there are lot of things against you from the இது government. கேட்கும் பொழுதே மன சலசலப்போடு காணப்பட்டிருக்கலாம். Maybe when listening it there is some sound, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், but God said to you, படிங்கம்மா. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் ஆமென். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதே. கர்த்தர் சொல்ற, நீ பயப்படாத. God said do not fear. ஏன் பயப்படாத? படிங்க. Why you should not fear? உன் பக்கத்தில் 1000 பேரும் ஹalleluya. உன் வலதுபுறத்தில் கொத்து கொத்தா கொரோனா வந்து, புது வெள்ளை புஞ்ச வந்து, இனி இந்த ஆண்டு சர்ம வியாதிகள் ஏற்படும். This year people had skin diseases. மாம்சத்தில் அநேக பலவீனங்கள் ஏற்படும். There people see weakness in their flesh. புதுவிதமான அநேக கொரோனா வந்து ஜூன் ஜூலைக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் மழுங்குறது போல இருக்கும். புதுவிதமான வியாதி இந்த உலகத்தை ஆட்டி படைக்கும். Mid of the year the corona seems to be vanished, but a new disease arise. உன் பக்கத்துல 1000 பேரும், வலது பக்கத்துல 16 பேரும் மாண்டு போனா உனக்குள்ள இருதயம் எப்படி இருக்குங்க? ஒரு பதட்டம். ஐயோ, If you look at the people die at your left and right and நான் thousands of எப்படி வாழ்வேன்? how you will நான் எப்படி live, ஊழியம் செய்வேன்? how I am going to ministry, நான் எப்படி வேலைக்கு போவேன்? how I am going to என் job, எதிர்காலம் எப்படியா how இருக்கும்? my future would be. ஆமென். அன்பு சகோதரனே, My beloved brothers என் and அன்பு sisters, சகோதரியே, my beloved கர்த்தர் sister, சொல்லுகிறார், God said to you, படிங்கம்மா. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து ஒரு ஆமென். நீ அதை ஒண்ணு என்ன பண்ண போற? ஜஸ்ட் விசிட் தான் பண்ண போற. you just going to see that. ஹalleluya. Hallelujah. ஓ, இங்க தான் ஹாஸ்பிடல்ல திரும்ப இருக்காங்களா? Oh, this is the hospital, people are admitted. ஆக்ஸிஜன் இல்லையா? Is there a lackness of oxygen? ஐயோ, வேலை இல்லாம எத்தனை பேர் இருக்காங்களா? Oh, the people are jobless. தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு இனி வர ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு கம்பெனி லாக் ஆகும். You know one thing, the upcoming every week ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொரு பெரிய ஐடி கம்பெனில இருக்கிற ஜனங்கள் வெளியே போவதை, வேலை இல்லைன்னு சொல்வதை உன் காதுகள் கேட்கும். you will hear the news, some of the major IT firms closed. படிச்சவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்துல இருக்கவங்களுக்கு வேலையை விட்டு போவது பாப்பீங்க. The most of the places of the company in the world send out their people. புதிய காரியங்கள் உருவாவது உன் கண்கள் பார்க்காது. Your eyes won't see the new creation. இதுதான் இந்த வருஷம் நடக்க போற காரியம். These things going to happen at the year. உன் கண்கள் பார்க்கும், your eyes going to see, உன் காதுகள் கேட்கும். your ears will hear. ஆனாலும் Though படிங்கம்மா. துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மைசர்த்துமா. then we clap and ஹalleluya. God. Hallelujah. வெற்றி சிறந்தவரை, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரை, The God உன்னை who bless you, ஆசீர்வதிக்கிறவரை, the God who உன்னை bless you, பலப்படுத்துகிறவரை who strengthen you, நீ தாமதமாக்கி கொண்டாய். you. ஹalleluya. Hallelujah. வெற்றி சிறந்தவரோடு இருக்கும் பொழுது, When you accompanied with the victory man, நீ இந்த மாசமே ஒரு அற்புதம் நடக்கும் நீ நினைக்காத. you don't expect a miracle this month, உன் கண்களுக்கு முன்பாக நடக்கும், எல்லாமே நடக்கும். but it will happen in front of your eyes. அது மேல நீ மிதித்து போவதை அநேக கண்கள் காணும். ஒரு The ஆமென் rest of the சொல்லுங்க. eyes will see that உன் you குடும்பம் walk முதல் upon பார்க்கும். that. Your family itself see that. வாக்குத்தத்தங்கள் உனக்காக தான் கொடுத்திருக்கிறார். The promises is given for you alone. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். You just imagine. வேதத்துல அநேகர் வாக்குத்தத்தை பெற்றவங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். You just meditate the people in the Bible who received God's word. தாவீது அபிஷேகம் பண்ண உடனே அவன் ராஜாவா மாறிட்டானா? Did David turned into as king once he anointed?
ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்ற உடனே குழந்தை பெற்றுட்டானா? Is Abraham bore his son once he received the word? ஈசாக்கும் அதே ஆசீர்வாதத்தை பெற்றான், உடனே ஆசீர்வாதத்தை பெற்றானா? It's like Isaac also received the blessings. ஹல்லேலூயா. Hallelujah. ஏங்க யோசேப்பு Joseph, தரிசனத்தை பார்த்த உடனே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றானா? he received the blessings once he see the vision. அவன் கண்களுக்கு முன்பாக தீமையை கர்த்தர் விதைத்தார். In front of his eyes he see the evil. உலகத்துக்கு என்ன நடக்கணும் காட்டினார். God showed to him what going to happen in the world. ஹல்லேலூயா. Hallelujah. யோசேப்பு பள்ளத்துல வாக்குத்தத்தத்தை பெற்றவனே தகப்பனாரிடத்துல போய் கேக்குறான். The person who received the word, he enquired his father. தகப்பனார கிண்டலா பேசுறாரு. His father also mocked him. அவனை உதாசனைப்படுத்துறார். He just rejected him. அவன் சகோதரர்கள் இந்த வார்த்தையை கேட்டு அவனை கொல்ல தோன்றாங்க. His brothers ready to kill him after hearing this word. அவனை பள்ளத்துல போடுறாங்க. They put him on the pit. அடிமையாக்கப்படுறான். He made as a slave. ஆனா வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டான் அவன். But he received the God's promise. வாக்குத்தத்தம் அவனுக்குள்ள தான் இருக்கு. The promise is in him. ஹல்லேலூயா. Hallelujah. வெங்க சட்டத்துல மாட்டி வைக்கல. He is not hanging on the wall. புக் மார்க்கர்ல வைக்கல. He is not make as a பர்சுலயே வைக்கல. He is not kept in the purse. அவன் இருதயத்துல இருந்தது. He imprint on his அவன் ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது தரிசனத்தையே பார்த்து கொண்டிருந்தான். each and every day when he wake up. கர்த்தர் சொன்னது பொய்யாகுமா? Is God's word goes lie? கர்த்தர் சொன்னது தப்பா? Is God given the wrong thing? ஹல்லேலூயா. Hallelujah. அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எப்ப கொடுத்தாரோ, when God give the word, இந்த வார்த்தை எப்ப வந்ததோ, when the word comes, வார்த்தையானவரும் கூடயே வர ஆரம்பிச்சார். the God who is his word accompanied him. குழியில இருக்கும் பொழுதும் கூட இருந்தார். He was with him in the pit. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. அவன் அடிமையா இருக்கும் பொழுது கூட இருந்தார். He was with him when he was slave. சிறைச்சாலையில இருக்கும் போது கூட இருந்தார். He was with him when he is at prison. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. I am not telling this, but the verse says. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். அன்பு சகோதரனே சகோதரி, My beloved brothers and sisters, கர்த்தர் உனக்காய் வாக்குத்தத்தம் கொடுத்தார். God promised you. எப்ப நீ வாக்குத்தத்தத்தை பெற்றாயோ, when you receive the God's promise, கர்த்தர் உனக்குள்ள வந்துட்டார். God come to you. விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுவோமே. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த வாக்குத்தத்தங்களை நீ எப்படி பிரயோஜனப்படுத்த போறன்றது உன்கிட்ட தான் இருக்கு. It's at your hand how you going to use the promise. தேவன் உன் கூட தான் இருக்கிறார். God is with you. நெருக்கம் வரும், Maybe the trouble come. அது உன் கண்கள் பார்க்கும், your eyes will see, காதுகள் கேட்கும், your ears will hear. ஆனா அதை மிதித்து நீ தான் போக போற. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹalleluya. உன் கடனை நீ மெரிச்சு போக போற. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. உன் வறுமையை நீ தான் மெரிச்சு போக போற. You will walk on your death. உன் வியாதியை நீ தான் மெரிச்சு போக போற. You will come. ஏன்னா வாக்குத்தத்தத்தை பெற்ற தேவன் உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கார். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுமா. The promise from the God, he dwell in you. ஹalleluya. Hallelujah. நான் இந்த ஆண்டு சோர்ந்து போக மாட்டேன் சொல்லுங்க. This year I am not get tired. நீ காத்திருக்கிற இந்த ஆண்டு பூர்த்தி செய்யும் போது தான் தெரியும் உன் கூட எப்பப்ப எந்தெந்த நேரத்துல தேவன் வெளிப்பட்டார் என்று. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. When you get this completion at the end of the year. நம்ம நினைக்கிறது என்ன, இந்த 1ஆம் தேதி டிசம்பர் 31 ஒரு அடையாளத்தை கொடுங்கப்பா. What we expect at the 31st of the year end, give a word. கடைசியா ஒரு சாட்சி சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். I would like to finish up with a testimony. ஹalleluya. Hallelujah. ஒரு 4 வருஷத்துக்கு முன்பாக ஒரு சகோதரி என்னை சந்திக்க வந்தாங்க. 4 years back a sister met me. கடன் பிரச்சனையோடு வந்தாங்க. With a debt problem he came to me. கடனோடு வந்தாங்க. He came with a debt. அவங்க ஒரு சாட்சி சொல்ல வந்தாங்க. I would like to give a testimony. ஜெபம் பண்றோம். We pray. வாடகை கூட கட்ட முடியல பாஸ்டர். They said she said we are not able to pay the rent as. கடன் நெஞ்சு என் குடும்பத்தை உழுக்க ஆரம்பிக்குது. It shake our family. எங்க வீட்ல என் கணவர் குடிச்சிட்டே இருக்காரு. அந்த கடத்துக்கு எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாம இருக்காரு. My husband seems to be no relationship with the debt and he always drunk. அந்த வாரம் அந்த நாள் மெசேஜ், that week we ஒரு விசுவாசத்தை குறிச்ச மெசேஜ். We give a message about the believer. அந்த மெசேஜ்ல என்ன வருதுன்னா, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். The message said you will give to others but you will not receive the அவங்க debt. எல்லா வார்த்தையை விட்டாங்க, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டாங்க. She left all the words, he hold only one word. கர்த்தர் இனிமேல் என்னை வழி நடத்துவார். Henceforth God will lead me. நான் சொல்றேன், அவங்க எப்ப அந்த வாக்கை எடுத்தாங்களோ I am telling you, when the அன்னைக்கே கர்த்தர் உள்ள போயிட்டார். the word, God entered in her life. சந்தோஷமா வீட்டுக்கு போனா வீட்டு பூட்டி இருக்கு. When she went home, the home locked. அவங்க வீட்டுக்கார கால் பண்ணா போன் எடுக்கல. When she rang to her husband, she is not picking the call. ஆனா அவங்க சாவி எடுத்து பார்த்தா பூட்டு போட்டது வேற ஒரு பூட்டு. But if you took the key, the lock seems to be different. இவங்க உடைக்கலாம்னு போனா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்றாங்க. When she trying to break that one, the neighbor come and tell. உடைக்காதம்மா, அது ஹவுஸ் ஓனர் வந்து போட்டு போயிட்டாங்க. Don't break that, that is done by the house. நீ வாடகை கொடுக்கலையா, அதனால என்ன பண்ண,
He வீட்டை காலி பண்ண வந்து பார்க்க சொல்லிட்டாங்க. He closed the door because you are not paying the rent. ஒரு சின்ன கை குழந்தை, பெண் குழந்தை. She had a small child. கணவன் எங்க இருக்கான்னு தெரியல. She don't know where her husband. என்ன பண்றது தெரியல. She don't know what to do. அதே வீட்ல நைட் ஃபுல்லா அழுதுருக்காங்க. At that same house she wept at the whole night. நைட் 9 மணிக்கு அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போயிருக்காங்க. She approached the house owner home at 9 p.m. அம்மா என்ன மன்னிச்சு ஒரு 10 நாள்ல நான் உனக்கு என்ன பண்ண வாடகை தரேன். You just forgive me, I will repay your rent within 10 days. நீ குழந்தை வச்சிருக்க. You had a girl baby. உனக்கு 10 நாள் நான் டைம் தரேன். I will give you 10 days. எனக்கு வாடகை வேணாம். But I don't need a rent. நீ வீட காலி பண்ணா போதும். You just vacate it. நான் யாருக்கா வாடகை கொடுத்தனா எனக்கு பொழப்புக்கு ஏதாவது இருக்கும். If I give a rent, I may not get job. இந்த சகோதரியோ this sister வந்துட்டு she back. வீட்டு வந்து வாசல்ல பார்த்தா வீட்ல ஒருத்தர் படுத்துன்னு இருக்காரு. When she back, someone lied on their entrance. உத்து பார்த்தா அவங்க வீட்டுக்காரர் குடிச்சு படுத்துன்னு இருக்காரு. If you look closely, it seems to be her husband. அவர் அப்படியே புடிச்சு எடுத்து வந்து வீட்ல போட்டு She took him and rest in the home. அப்படியே நைட் கண்ணை மூடி அப்படியே பார்க்கறாங்க, ஃபேனை பார்க்கறாங்க. She just closed her eyes and then opened and looked at the fan. தூக்க மாட்டிக்கலாமா? Whether shall I attempt suicide? குழந்தையை பார்க்கறாங்க. Again she looked at her child. இந்த கணவர் என் புள்ளைய பார்க்க மாட்டார். If I can't, how my husband will take care of my child? என்ன பண்ணுவேன் நானு? What I'm என் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, நான் இப்படி தான் இருக்கணுமா? is this how I'm going to live? உடனே முட்டி போடுறாங்க. She kneeled down. ஆண்டவரே எல்லார்ட்டையும் பேசுவியே. Lord, you speak with everyone. நீ வாக்குத்தத்தம் கொடுத்தியே. You give a promise. நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். I received that. நான் என்ன பண்றேன்னு தெரியல. I don't know what to do. எனக்கு இந்த நைட்டுக்குள்ள நீ என்கிட்ட பேசணும். But this night you should speak with me. நான் உன்னை பார்க்கணும். I want to see you. ஒரு மிராக்கிள் பண்ணுங்க. I need a miracle from you. நைட் ஃபுல்லா அழுது இருக்காங்க. She wept at the night. நீ வெல்லனா நாளைக்கு காலையில நான் செத்துருவேன். If you are not coming, I will. நீ ஜீவனுள்ள தேவனா இருந்தா நான் பார்க்கணும். If you are a living God, I need to see you. சொன்னாங்களே அறை ஃபுல்லா வெளிச்சமா இருக்கணும், நான் வெளிச்சத்தை பார்க்கணும். She said I need to see your light. இல்ல ஏதோ ஒரு சத்தத்தை கேட்கணும். Or I need to hear some sound. சில பேர் சொல்ல தொட்டு பேசுவாங்க, நீ தொடர்வதை உணரணும். Some of the people used to tell you touch, I need to feel the உண்மையான தேவனா செய்யுங்க, இல்ல நான் செத்து போறேன். If you are a true God, you do that or else I will die. காலையில 6 மணி ஆச்சு. In the morning 6 a.m. ஒரு செல்ஃப் எடுக்கல. and nothing happened. சாவலான்னு பார்த்தா அதுக்குள்ள கணவன் தெளிவாயிட்டாரு. When she decided to die, his husband became conscious. போதை தெளிஞ்சிட்டு She became conscious. எப்படி குடிக்க சில பேர் வந்து குடிச்சா நல்லா பேசுவாங்க, சில பேர் குடிக்கல நல்லா பேசுவாங்க. Some of the people when they drunk they speak good, sometimes not a drunk they will not speak. ஐயோ இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு சோகமா அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. Again her husband started weeping. சரி வாழ்க்கை இப்படி தான் போராட்டம்னு சொல்லிட்டு They decided our life would be in trouble. கடந்து போறாங்க. They just passing the day. மதியானம் ஒரு 12 மணி இருக்கும். At midday வீட்ல வந்து யாரோ கதவு தட்டுறாங்க. someone knocked at their door. திறந்தா வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து நிக்கிறாங்க. When they opened it, there is a house owner. அம்மா நான் 10 நாள் தரேன்னு சொன்னேனேம்மா. I gave it 10 days time. நீ ஏமா 10 days? Why you need 10 days? நீ தான் வாடகை கொடுத்துட்டியேம்மா. You given a rent. இவங்க அம்மாக்கு எப்படி பிடிக்குது தெரியல. I don't know, but I mean the girl doesn't know anything. ஹalleluya. Hallelujah. உன் கணவர் நைட் வந்து காசு கொடுத்துட்டு போனாரு. Your husband came at night and paid the rent. ஹalleluya. Hallelujah. என் கணவரா? Is my husband. அது மட்டும் இல்லம்மா நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கம் இல்ல. And not only that, the night I also நான் பெரண்டி பார்க்கறேன், எனக்கு தூக்கம் வரல. I just turn on the bed, even I am not getting a sleep. ஏனா Because உன்னை நான் கஷ்டப்படுத்தி பேசிட்டேன். I harden you. பிஞ்சு குழந்தைய வரைய நைட் வரையும் உட்கார வச்சிட்டேன். I make your small baby kept outside. நான் வணங்குற கடவுள் என் இதயத்துல பேசிக்கொண்டே இருந்தாரு. The God whom I worship speak with me with my heart. ஏசப்பா வணங்குற பிள்ளையை தொட்டிட்டே நீ. Or you touch the girl who worship Jesus. சரிமா தப்பா எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. Don't mistake me, and the house owner left. சகோதரிக்கு என்ன பண்றது தெரியல. The sister doesn't know what to do. குடிச்சு படுத்துன அந்த கணவன் திருப்பி எடுப்புறாங்க. She again woke up his husband. எப்படி காசு வந்துச்சு, எப்படி கட்டன? How you received money and you paid it? நான் குடிச்சதுல இருந்து இங்க தான் படுத்துனேங்கறேன். I lay down at the home after dunk. நீ தான் நேத்து வந்து உள்ள போட்ட. You only pulled me inside. அப்ப அவங்க வீட்டுக்கு போனது யாரு? Then who visited the house owners? ஹalleluya. Hallelujah. ஆமென். அன்பு சகோதரனே சகோதரி. My beloved brothers and sisters. உன் நினைவுலாம் தேவன் இப்படி தான் செய்வார்னு நினைச்சிட்டு இருப்பேன். You may be thought that
God will do in your own way. தேவன் இப்படி வந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைப்ப. You feel like that if God comes this way, நீ கேட்ட விண்ணப்பத்திற்கு இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைப்ப. you feel good if God do to your prayers. தேவன் உன் தகப்பன் அல்லவா? God is your father. உன்னை படைத்தவர் அல்லவா? He is your creator. உனக்கு விசேஷமா செய்யணும் அவருக்கு விருப்பம் இருக்காதா? Whether God plan to do your things differently to you. Hallelujah. Hallelujah. அவர் செய்யற அதிசயம் ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. Each and every miracle God does is different. என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? If you think any one of the day, பழைய ஏற்பாடுல செய்த அற்புதங்கள் புதிய ஏற்பாடுல நடந்ததா? is there is a Old Testament miracle happen in ஒருத்தர் வாழ்க்கையில செஞ்ச மாதிரி இன்னொரு வாழ்க்கையில அற்புதம் நடந்ததா? one miracle happened into one person is happened to other. இல்லையே. It's not there. உன் வாழ்க்கையில மட்டும் எப்படி நீ நினைக்கிறது மாதிரி How கர்த்தர் you செய்வார். can expect the same thing? அவர் அதிசயமானவர். He is a miracle God. அவர் ஆலோசனை கர்த்தர். He is a counselor. அவர் வல்லமை உள்ள தேவன். He is a அவர் நித்திய பிதா. He is a eternal father. ஹalleluya. Hallelujah. அவர் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். He is a true God who calling you. உன் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. Your thought is not God's thought. மைண்ட்ல தூக்கி அப்படி கசக்கி என்ன பண்ணுங்க? வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டேன். You think in your mind you receive the God's எப்ப ரிசல்ட்ட பாப்பீங்க? when you going to see the result? சொல்லுங்களேன். 2020 டிசம்பர் 31 அன்னைக்கு நோட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு மாசம் என் வாழ்க்கையில கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி செஞ்சாருன்னு. You just note down things and revisit it how God did. நீங்க अनेक சபைகளுக்கு போய் இருக்கலாம். Most of the people went to churches. अनेक வாக்குத்தத்தங்களை வாங்கி இருக்கலாம். You have received lot many promises of God. அந்த வாக்குத்தத்தம் உனக்கு தான். Those words are for you. அந்த வாக்குத்தத்தம் வாங்குன உடனே கர்த்தர் உன் கூட வந்துட்டார். When you receive the word, God come with you. உலகத்துல உபத்திரம் உண்டு. There is a trouble to the world. ஆனா அவர் வரங்களுக்கு ஜெயம் உண்டு. But nothing harm you. ஹalleluya. Hallelujah. பஞ்சம் உண்டு. The famine is there. சொல்லுங்களா அது எனக்கு இல்ல. It's not for me. சொல்லுங்க உலகத்துல வறுமை உண்டு. There is a poverty in the world. அது எனக்கு இல்ல. But that's not me. உலகத்துல பாவம் உண்டு. There is a sin in the world. அது எனக்கு இல்ல. It's not me. ஏனா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் நீங்கள். Because I have received the God's word. கரங்களை தட்டி கர்த்தரை மெச்சுவோம். Can we clap and glorify God? ஹalleluya. Hallelujah. ஏதோ ஒரு ஊழியம் செய்யல, கர்த்தர் தான் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். But you are not doing the ministries, but God உன் ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை நீ பார்ப்பாய். You will see a change in your ministry. ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்கல. Some kind of promise you are not receiving. கர்த்தருடைய வார்த்தையில இருந்து வாங்கி இருக்க. But you receive it from the God's mouth. அது நடத்தி முடிக்கிறது உன் வேலை கிடையாது. It's not your work to complete that. நான் இவருக்கு ஒரு கமிட்மென்ட் கொடுக்கறேனா, Maybe I give a commitment to him. நான் ஒரு வார்த்தை கொடுக்கறேனா, If I give a word to him, இவர் ஃபீல் பண்ணணுமா நான் ஃபீல் பண்ணணுமா? whether he should feel or I should feel. என் வார்த்தையை காப்பாத்துறது ஏன் வேலை? Because it's my நீ duty to தேவனை விட்டு complete my பின்வாங்கினாலும் word. சரி, Even you may back நீ to பாவம் God. செஞ்சு பிரிஞ்சு போனாலும் சரி, Maybe you do sin and get back. ஹalleluya. Hallelujah. அந்த வார்த்தையை நீ கண்டுக்காம இருந்தாலும் சரி, Maybe ignore that word. ஹalleluya. Hallelujah. மீண்டும் உன்னை திருத்தி கொண்டு வந்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுதான் அவர் வேலை. ஒரு கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. God work to fulfill his word. இப்போ Now இந்த 4 வார்த்தையில amongst the 4 word, நீ எதை எடுத்துக்க போற? which one you going to choose? என் அன்பு சகோதரி My சகோதரி, beloved brothers and நீங்க sisters, எதை எடுத்துக்க போறீங்க? which word you going to take? மீண்டும் சொல்றேன். Again repeating it. திரும்ப எடுப்பித்து, Raise it, திறப்புகளை அடைத்து, fix the blackness, சீர்படுத்தி, correcting, ஸ்தாபிப்பேன். established. இந்த வார்த்தையில எது வேணும்? Which word you going to choose from the ஒவ்வொரு 4? நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் Each வார்த்தையில வார்த்தை முடிவில் இந்த வார்த்தையை நீ சொல்லி ஆகணும். You should meditate this word at end of each every hour of the day. கர்த்தர் செய்து காட்டுவார். God will do this. நீ விசுவாசித்து பார். You just believe it. தண்ணீரை ரசமா மாத்தும் He போது, will turn the water into wine. மரித்த சரீரத்துக்கு எலும்புகளுக்கு உயிர்ப்பு கொடுக்கும் He பொழுது will give life to the deadly skin and the bone. உன் வாழ்க்கை மாறாதா? Your life will change. ஹalleluya. Hallelujah. கரங்களை உயர்த்தி You just lift up your hands. என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் அவர்தான். My life will change. அப்படி எழுந்து நிற்போமா? Shall we stand in the presence of God?